வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. வெஜ்ஜில் வெரைட்டியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் மசாலாவுக்கு நெய் 2 ஸ்பூன், வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு முந்திரி பருப்பு 10 ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை சிம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணும்போது கருகிரும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதையும் கொண்டு வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி, பன்னீர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா பன்னீர் மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு நெய் சோறுக்கு 1 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வரவும் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரவும் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். கீ ரைஸோட பன்னீர் மசாலா செம்ம காம்போவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.